கோவையை அதிர வைத்த வடம். ஜல்லிக்கட்டு காளையுடன் தியேட்டருக்கு வந்த ரசிகர்கள் உற்சாகம். நடிகர் விமல் நடிப்பில் ஜல்லிக்கட்டு மற்றும் வடமாடு விளையாட்டை மையமாக வைத்து உருவாகியுள்ள வடம் திரைப்படம் இன்று கோவையில் பிரம்மாண்டமாக வெளியானது. இந்த படத்தின் வெளியீட்டை முன்னிட்டு கோவை ரசிகர்கள் செய்த செயல் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. வழக்கமாக திரையரங்குகளில் ரசிகர்கள் தாரை தப்பட்டை முழங்க பாலாபிஷேகம் செய்து கொண்டாடுவது வழக்கம். ஆனால் வடம் திரைப்படத்தின் கதைக்களம் ஜல்லிக்கட்டை பற்றியது என்பதால் கோவையை சேர்ந்த ரசிகர்கள் ஒரு படி மேலே சென்று உண்மையான ஜல்லிக்கட்டு காளை ஒன்றை அலங்கரித்து தியேட்டருக்கு அழைத்து வந்தனர். கோவை நூறடி சாலையில் உள்ள திரையரங்கில் வடம் பட வெளியீட்டை மேளதாளம் முழங்க திருவிழாவாக ரசிகர்கள் கொண்டாடினர். இதனிடையே படம் வெளியாகியுள்ள திரையரங்க வளாகத்திற்கு ஜல்லிக்கட்டு காளையை அழைத்து வந்த ரசிகர்கள் அந்த காளைக்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்தும் வழிபாடு செய்து ரசிகர்கள் மரியாதை செய்தனர். ஜல்லிக்கட்டின் ஒரு வகையான வடமாடு விளையாட்டை போற்றும் வகையில் இந்த படம் அமைந்துள்ளதால் ரசிகர்கள் காளையுடன் வந்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். நடிகர் விமலுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு ஆக்ஷன் கலந்த யதார்த்தமான படம் கிடைத்துள்ளதாக கூறி ரசிகர்கள் உற்சாக முழக்கமிட்டனர். இயக்குனர் கேந்திரன் இயக்கத்தில் ராஜசேகர், வெங்கடேஸ்வரன் மற்றும் பிரபு ஆகியோர் தயாரிப்பில் உருவாகியுள்ள இந்த திரைப்படத்தில் ஜல்லிக்கட்டு காளைகளின் முக்கியத்துவம் மற்றும் கிராமிய வீர விளையாட்டுகளை பற்றிய காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. படப்பிடிப்பு தொடங்கும் முன்பே பொள்ளாச்சி ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் விமல் வழிபாடு நடத்தியது குறிப்பிடத்தக்கது. திரையரங்கு வளாகத்திற்குள் காளையுடன் ரசிகர்கள் வந்த வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருவது குறிப்பிடத்தக்கது. படம் விமல் அண்ணா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடிச்சிருக்காரு. தமிழர்களை இது பண்ற மாதிரி மாட்டை வச்சு பேஸ் பண்ண எடுத்த படம். சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டம் அங்க நடக்கிற வடம் பத்தி எடுக்கிற கான்செப்ட் படம். ஃபேமிலி படம். கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. காலையில இருந்து எல்லாரும் ரொம்ப நல்லா குட் டாக் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால எல்லாரும் வந்து படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுருக்கோம். படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு வடம் படம் நல்லா இருக்கு. விமல் அண்ணா ரொம்ப நாள் கழிச்சு அந்த கலைவாணி படத்தோட இதுல நடிச்சிருக்காரு. அந்த கிராமத்து கதை மாதிரி இருக்கும். இது வந்து மாடை பத்தின படம். ஓகேங்களா? நம்ம மதுரை, சிவகங்கை, காரைக்குடி இந்த சைடு சவுத் சைடில் உள்ளதோட மாடு மஞ்சுவரட்டை பத்தி உள்ள படம். நிறைய பேர் இந்த மாடை பத்தி படம் எடுத்திருந்தாலும் இந்த மாதிரி மேலோட்டமா எடுத்துட்டு முடிச்சிருவாங்க. அதை பேஸ் பண்ணியே உள்ள படம் இது வடம்.